சிரஞ்சீவி. அத்தியாயம் 64. நடப்பது எதுவுமே சரியென தோன்றவில்லையே அண்ணா. பரபரப்பாக உள்ளே நுழைந்தபடியே கேட்டார் சிறிய பழுவேட்டரையர். எனக்கும் எதுவும் புரியவில்லை தம்பி. எவரிடமும் கலந்து ஆலோசிக்காமல் அரசர் எடுக்கும் அத்தனை முடிவுகளும் ஆதித்தனுக்கு எதிராகவே திரும்புகின்றன. மதுராந்தகன்தான் அடுத்த அரசன் என ஏறக்குறைய ஊர்ஜிதமே ஆகிவிட்டது. என்றாலும் ஆதித்தனை சுற்றி சூழ்ச்சி வலை அபாரமாக பின்னப்பட்டுள்ளது என்றே தோன்றுகிறது என்றார் பெரிய பழுவேட்டரையர். நல்ல வேளை அண்ணா, தொண்டை மண்டலத்திற்கு தங்களை அனுப்புகிறார் மன்னர். அது ஒன்றுதான் சற்று ஆறுதலான விஷயம். ஆதித்தனை சந்தித்து நடப்பவைகளுக்கு என்ன காரணம் என்று தெளிவு பெற இயலும். உண்மைதான் தம்பி. அதே சமயம் உடன் மதுராந்தகனும் வருவதுதான் பெரும் பிரச்சனை. அவன் எதிரில் ஆதித்தன் உணர்ச்சி வசப்படாமல் இருக்க வேண்டுமே என்பதுதான் என் கவலை. சோழத்தினை மெல்ல மெல்ல ஒரு இருள் சொல்வதாகவே எனக்கு படுகிறது அண்ணா, சிறியவர் கூறினார் கவலையோடு. ஆதித்தனை சோழத்திலிருந்து விலக்கினால் இருள் சூழாமல் வேறென்ன செய்யும்? பார்ப்போம். எப்படியும் தடுத்து விடலாம் என்ற நம்பிக்கை இருக்கிறது. என்றாலும் உள் மனதில் ஏதோ ஒரு பெரிய விபரீதம் நடக்கப் போகிறது என்பது மட்டும் புரிகிறது என்றார் பெரிய பழுவேட்டரையரும் கலங்கியபடியே. எதற்குமே கலங்காத எம் அண்ணனா கலங்குவது? வருத்தமாக கேட்டார் சிறியவர். இந்த கலக்கத்துக்கு ஒரு வகையில் நாமும் காரணமாகி போனோமோ என்ற உறுத்தல்தான் தம்பி, வேறொன்றும் இல்லை. அதே நேரம் பரமேஸ்வரனும் ரவிதாசனும் காஞ்சியின் அரண்மனை நோக்கி விரைந்து கொண்டிருந்தனர். பார்த்தாயா அவனை? எப்படி இருக்கிறான் அவன்? அதே ஆணவத்தோடும் திமிரோடும் திரிகிறானா? கேட்டான் ரவிதாசன் கோபமாக. பார்த்தேன் அண்ணா, பார்த்தேன். மனதளவில் உடைந்து போயிருக்கிறான் ஆதித்தன். உள்ளுக்குள் இருக்கும் வேதனையை வெளிக்காட்டாமல் நடிக்கிறான். பெற்றோர் உற்றார் என அத்துணை பேராலும் கைவிடப்பட்டோமோ என்ற கலக்கம் கண்களில் தெரிகிறது. சிந்தனை தெளிவாக இல்லை. மனதை ஒருமுகப்படுத்த இயலாது அவனால். சரியான சமயம் இதுதான் நமக்கு. இன்று இரவே முடித்துவிட வேண்டியதுதான் என்றான் பரமேஸ்வரன். இத்தனை ஆண்டு காலம் காத்திருந்தது இந்த ஒரு இரவிற்காகத்தானே ஆதித்தா? வருகிறேனடா, வருகிறேன். எப்படியெல்லாம் துடித்திருப்பான் எம் தலைவன் வீரபாண்டியன் என்பதை உனக்கும் புரிய வைப்பேனடா என்று வெறியில் உதடு கடித்தான் ரவிதாசன். அதே நேரம் எங்கிருந்தோ ஒரு ஆந்தையின் குரலோசை விட்டு விட்டு ஒலிக்க தனது புரவியை நிறுத்தி சுற்றுமுற்றும் பார்த்தான் பரமேஸ்வரன். குரலை மறுபடியும் உன்னிப்பாக கவனித்தான். இது மதுராந்தகனின் படை வீரர்களுக்கான சங்கீத ஒலி என்பது தெளிவாக புரிந்தது. இடதுபுறமாக ஒலி வந்த திசையிலேயே சிறிது தூரம் செல்ல அடர்ந்த மரங்கள் நிறைந்த அப்பகுதியிலிருந்து வெளிப்பட்டான் ஒருவன். மதுராந்தகனால் ஓலை கொடுத்து அனுப்பப்பட்ட ஒற்றனவன். பரமேஸ்வரனையும் ரவிதாசனையும் கண்டவுடன் வணங்கினான். பரமேஸ்வரனுக்கும் அவன் யார் என்பது புரிந்தது. என்ன விஷயம்? கேட்டான் பரமேஸ்வரன். தான் எடுத்து வந்த ஓலையை எடுத்து பத்திரமாக அவன் நீட்ட வாங்கி பரமேஸ்வரன் பிரித்து படித்தான். உள் உணர்வுகளை முகத்தில் காட்டாது மறைத்தான். வேறென்ன கூறி அனுப்பினார் இளவரசர் என்று கேட்டான். ஓலையில் எழுதியிருப்பதை அப்படியே பின்பற்ற சொன்னார், அவ்வளவுதான் என்றான் வந்த ஒற்றன். சரி, அந்த மரத்தடியில் இரு, இதோ வருகிறேன் என்று கூறிய பரமேஸ்வரன் அவன் திரும்பி 3 அடி நடப்பதற்குள் பாய்ந்து சென்று குறுவாளால் அவனது கழுத்தை அறுத்தான். சத்தம் வராமல் இருக்க அப்படியே அவனது வாய் பொத்தி அடர்த்தியாக வளர்ந்திருந்த புதர் ஒன்றிற்குள் அவனை தள்ளிவிட்டான். இறந்து விட்டான் என்பதை உறுதி செய்த பின்பு மரக்கிளைகளை இலைகளோடு ஒடித்து புதரை முழுவதுமாக மூடினான். பிறகு அவ்விடம் விட்டு நீங்கினான். அத்தனையும் பார்த்து கொண்டிருந்த ரவிதாசனுக்கு ஏதும் புரியவில்லை. என்னவாயிற்று தம்பி? நமது ஆள்தானே அவன். ஏன் அவனை கொன்றுவிட்டாய்? இதென்ன கையில் ஓலை? பரபரப்பாக கேட்டான். ஓலையை ரவிதாசனிடம் பரமேஸ்வரன் நீட்ட அதை வாங்கி படித்த ரவிதாசன் அதிர்ச்சியின் எல்லைக்கே போய் நின்றான். என்ன தம்பி இது? ஆதித்தனை கொல்ல வேண்டாம் என ஓலை அனுப்பியிருக்கிறானே மதுராந்தகன். வெண்ணெய் திரண்டு வரும் வேளையில் தாழியை உடைக்க பார்க்கிறானே. அதனால்தான் அண்ணா ஓலை கொண்டு வந்தவனை நான் கொன்றேன். புரியவில்லை தம்பி. இவனை கொல்வதால் மதுராந்தகனின் உத்தரவு மாறிவிடுமா என்ன? ஆம் அண்ணா, மாறிவிடும். இவன் நம்மை சந்திக்கவும் இல்லை, மதுராந்தகனின் உத்தரவு நம்மை அடையவும் இல்லை. அதனாலேயே ஆதித்தனை கொல்வதற்கும் நமக்கு தடையேதும் இல்லை என்றான் பரமேஸ்வரன். அபாரம் தம்பி, அற்புதம். எங்கே ஆதித்தனை கொல்வதில் இருந்து நீ விலகி விடுவாயோ என்று ஒரு கணம் நான் பயந்தே விட்டேன். அண்ணா, ஆதித்தனை கொல்வதற்காகவே நமது இத்தனை நாள கால வாழ்வு, இத்தனை வருட சிரமங்கள், அத்தனையையும் கடந்து நேரம் கூடி வரும் வேளையில் குறுக்கே எவராயினும், ஏன்
மதுராந்தகனே ஆயினும் அவனையும் கொல்வதற்கு கணம் கூட நான் யோசிக்க மாட்டேன். தம்பி, நாளை மதுராந்தகன் இது பற்றி கேட்டால்? ஓலை நம்மை அடையவே இல்லை என்று நாம் சொல்லிவிடலாம் அண்ணா. அதற்குள் திட்டமிட்டபடி நாம் முடித்துவிட்டோம் என்று கூறிவிடலாம். ஒருவேளை மதுராந்தகன் இதை ஏற்காது பேரரசரிடம் நம்மை காட்டிக் கொடுத்து விட்டால்? செய்ய மாட்டான் அண்ணா. செய்தாலும் திட்டத்தில் அவனும் இணைந்திருப்பதை அவன் எழுதிய இவ்வோலையே காட்டிக் கொடுத்து விடுமே. சிரித்தபடி கேட்டான் பரமேஸ்வரன். அருமை தம்பி, வேலை முடிந்தவுடன் நாமும் தப்பித்து ஓடப்போவதில்லை. சோழத்திலேயே இருப்போம் என்ற பிறகு மதுராந்தகனை நம் சொல்படி ஆட வைக்க இவ்வோலை ஒன்றே போதுமே என்று கூறி தானும் சிரித்தான் ரவிதாசன். விதியும் இவர்களை பார்த்து சிரித்தது இவர்களுக்கு தெரியாமலேயே போனது. மீதியை அடுத்த அத்தியாயத்தில் காணலாம். அத்தியாயம் 65. மாலை கொஞ்சம் கொஞ்சமாக மங்கி இரவின் முதல் ஜாமம் தொடங்க ஆரம்பித்தது. ஒட்டுமொத்த சோழமும் எவனை தலையில் தூக்கி தாங்கியதோ இன்று எவருமே துணையின்றி அவன் தனித்து அமர்ந்திருந்தான். சோழ பேரரசரின் முதல் மைந்தன் வீரபாண்டியன் தலை கொண்ட ஆதித்த கரிகாலன் என்பதை தவிர வேறு எந்த அடையாளமும் இன்றி தனித்திருந்தான் அவன். தனக்குள் ஆழ்ந்து யோசித்தான். எங்கு நடந்தது தவறு என்பதை விட இனி அடுத்து நடக்கப் போவது என்ன என்பதிலேயே சிந்தனை ஆழ்ந்து இன்றது. தந்தையான சுந்தர சோழருக்கு தன்மேல் அத்துணை வெறுப்பா? தனக்குள் யோசித்தான். இருக்கவே இருக்காது. அவரும் பாட்டன் அறிஞ்சயரும் மாறி மாறி ஊட்டியதுதான் மணிமுடி மீட்கும் லட்சியமே. சிறு வயதில் சோழன் தலை கொண்ட பாண்டியன் என்ற திமிரோடு வீரபாண்டியன் உலவும் வரை சோழத்தால் தலை நிமிர்ந்து நடக்க இயலாது என்பதை உணர்த்தியவர்களும் இவர்கள்தான். அதற்காகவே சேவூர் போரில் வீரபாண்டியன் தலையை கொய்து தஞ்சை கோட்டை வாசலில் தொங்கவிட்டு பாண்டியன் தலை கொண்ட சோழன் என்ற பெருமையை சோழத்திற்கும் தந்தாயிற்று. பாண்டியனின் மணிமுடியும் இந்திர ஆரமும் நம்மை சேரும் வரை பாண்டியத்தை வென்றதாக பெருமைப்படவே முடியாது என்ற வருத்தத்தோடே பராந்தகர் உயிர் பிரிந்ததையும் இதுநாள் வரை அவை மீட்கப்படாமலேயே இருப்பதையும் சொல்லி சொல்லி என் பிறப்பின் லட்சியமே அதுதான் என்ற எண்ணத்தை எனக்குள்ளே வளர்த்தவரும் தந்தைதான். காலம் கனிந்து நிற்கும் இந்த வேளையில் அத்தனை எதிரிகளையும் அடக்கி வைத்ததும் இதற்காகத்தான் என்பதை அறியாமல் என் கைகளை கட்டி போட்டு வேடிக்கை பார்ப்பதும் இதே சோழம்தான். சுந்தர சோழரை குறை கூறி பயனில்லை. தந்தையாக மட்டுமே இருந்திருந்தால் உடைவாளினை கையில் கொடுத்து கொண்டு வா சோழத்தின் மாண்பினை என்று விடை கொடுத்து அனுப்பியிருப்பார். ஆனால் சோழத்தின் பேரரசராகவும் ஆனதே இப்போது அவரை சூழ்நிலை கைதியாக்கி விட்டது. எதிரிகள் துரிதமாகவே செயல்பட்டிருக்கின்றனர். அவர்களை அறியாமல் போனது மட்டுமே இங்கு தவறாகி போனது. நாளை பழுவேட்டரையரும் மதுராந்தகனும் வந்து சந்தித்தால் கூட எதுவும் இங்கு மாறப்போவதில்லை. சரியாக திட்டமிட்டு ராஜ துரோக குற்றம் சுமத்தி இருக்கிறார்கள். ஆதாரங்களை அதற்காகவே என் மூலமாகவே உருவாக்கியும் இருக்கிறார்கள். கிடைத்தற்கரிய வாய்ப்பு இது மதுராந்தகனுக்கு. என்னை சோழத்தின் அரசியலில் இருந்து விலக்கி வைக்க அத்துணை எளிதாக விட்டுவிட மாட்டான் இதனை. ஆக எப்படியும் எது நடப்பினும் நான் கொண்ட லட்சியம் இனி என்னால் நிறைவேறப் போவதில்லை என்பது மட்டும் உறுதி. இனி அத்தனை விரைவாய் ஈழத்தின் மீது போர் தொடுக்கவும் மாட்டார்கள். தொடுத்தாலும் என்னை ஒரு வீரனாக கூட அனுமதிக்க மாட்டார்கள். இதை நினைக்கும் போதே 1000 ஈட்டிகள் ஒரு சேர நெஞ்சில் பாய்ந்த உணர்வு ஆதித்தனுக்கு. இதை சாதிக்கவே பிறந்தோம் என்று எதை எண்ணி இருமாந்திருந்தோமோ அதுவே இல்லை என்ற பிறகு பிறப்பின் பொருளே பயனின்றி போனதே. எது தடுத்தது எம்மை என் லட்சியத்தினை அடைய முடியாமல்? சுற்றமா, நட்பா, எதிரிகளா? இல்லை, இவற்றில் எதுவுமே இல்லை. எம்மை தடுத்தது சோழத்தின் சிம்மாசனம். அதற்கான போட்டி என்று எம்மையும் கருதியதாலேயே நான் கொண்ட லட்சியம் தடுக்கப்பட்டுவிட்டது. சோழத்தின் அரச குடும்பத்தில் பிறந்தது ஒன்றுதான் என் தவறு. பேரரசரின் முதல் மைந்தன், ஒரு குறையும் மற்றவன், நினைத்ததை எல்லாம் சாதித்து அத்தனை சுகங்களையும் அனுபவிப்பவன் என்றெல்லாம் அறியாதவர் கூற்று தவிர வேறென்ன? அரச குடும்பத்தில் பிறந்ததனாலேயே அடிப்படையான விருப்பங்கள் கூட மறுக்கப்படும் என்பதை உணர்ந்தவர்களே அறிவார்கள். வேண்டாம், என் லட்சியத்தினை அடைய விடாத அரச குடும்பத்தினன் என்ற உயர்ந்த விஷயமும் வேண்டாம். ஒரு சாதாரண வீரனாக பிறந்திருந்தால் கூட இந்நேரம் எம் லட்சியம் நோக்கி பயணித்திருக்க முடியும் என்னால். இனி இப்பிறவியில் எனக்கான அடையாளத்தினை பேரரசரின் புதல்வன் என்பதினை என்னாலும் மாற்ற இயலாது. அதை மாற்றாதவரை லட்சியத்தையும் என்னால் அடையவே இயலாது. போதும் ஆதித்தா, போதும். பிறந்ததும் வளர்ந்ததும் வாழ்ந்ததும் வென்றதும் கொண்டதும் மட்டுமே வரலாறாகிவிடாது. அதை மட்டுமே வரலாற்றாக்கி செல்ல நீ சாதாரணமானவனும் அல்ல. சோழத்தின் மாண்பு காக்கப்பட வேண்டும் என்பதையே லட்சியமாக கொண்ட நீ நாளை ராஜ துரோக குற்றம் சாட்டப்பட்டு
அதுவும் பொய்யாக நிரூபிக்கப்பட்டு குலத்திற்கே களங்கமாக சித்தரிக்கப்படுவாய். உன்னால் உன்னை பெற்றவரும் உடன் பிறந்தவரும் உன் குலமும் மாண்பிழக்கும். இதற்காகவா இத்தனை காலம் போராடினாய்? ஆதித்தனின் மனதிற்குள் கேள்விகள் குடைந்தன. கொண்ட லட்சியமும் நிறைவேற வழியில்லை. குலத்திற்கு வரும் அவப்பெயரையும் தடுக்க வழியில்லை. என்ன செய்ய போகிறாய் ஆதித்தா? உள்ளுக்குள் ஒரு குரல் அலறியது வீறிட்டு. இல்லை, இதை நான் அனுமதிக்க மாட்டேன். என்னால் சோழத்தின் மாண்பு குறையவோ களங்கம் ஏற்படவோ அனுமதிக்கவே மாட்டேன். உள்ளுக்குள்ளேயே அலறினான் ஆதித்தன். செய்வதற்கு ஏதுமில்லை என்ற பின்பு என்ன செய்ய போகிறாய்? உள்ளிருந்து ஒரு குரல் மறுபடியும் கேட்டது. உயிரை கொடுத்தேனும் இது நிகழாமல் தடுப்பேன். பதவிக்கு ஆசைப்பட்டு சோழத்திற்கு துரோகம் இழைத்தான் ஆதித்தன் என்ற பழி சொல் வராமல் காப்பேன். தந்தை, தாய், தம்பி, நண்பன், எதிரி என அத்தனை உறவுகளையும் விட சோழம் என்னும் உணர்வே எனக்கு முக்கியம். என் பொருட்டு எவர் வேண்டுமானாலும் தலைகுனியலாம், தவறில்லை. ஆனால் எக்காரணம் கொண்டும் சோழம் தலைகுனிவதை நான் அனுமதிக்க முடியாது. உள்ளுக்குள்ளேயே தனக்குள்ளேயே முடிவெடுத்தான் ஆதித்தன். உயிரை இழந்துவிட்டால் கொண்ட லட்சியம் என்னாவது? கேட்டது உள்ளிருந்த குரல். மறுபடியும் பிறப்பேன். இதே சோழத்தில் பிறப்பேன். அரசனாய், இளவரசனாய் அல்ல, ஒரு சாதாரண வீரனாக பிறப்பேன். என்றாவது ஒரு நாள், எவராவது ஒரு நாள் ஈழத்தோடு மோத களமிறங்குவார்கள். அவர்களோடு இணைவேன். இழந்த மாண்பினை, என் லட்சியத்தினை மீட்டு வருவேன். வாழ வேண்டாம் என்பதற்காக இறக்கப் போவதில்லை நான். மறுபடியும் வாழ வேண்டும் என்பதற்காகவே இறக்கிறேன். மீண்டும் பிறப்பதற்காகவே இறக்கிறேன் மகிழ்வோடு. வாழ்க்கையில் லட்சியம் கொள்வோர் பலர் உண்டு. லட்சியத்தையே வாழ்வாக கொண்டவனுக்கு அது நிறைவேறாவிடில் வாழ்க்கையே தேவையில்லை. நான் மறுபடியும் பிறப்பேன், அதற்காகவே இறப்பேன் என்பதே ஆதித்தனின் இறுதி முடிவாக போனது. மெல்ல எழுந்து பின்புறமாக வந்தான். நில ஒளியில் தகதகத்து கொண்டிருக்கும் தான் கட்டிய பொன் மாளிகையை கண்டான். அங்கிருந்தே தெரியும் கைலாயநாதர் கோவிலின் கோபுரம் கண்டு மயங்கினான். மனம் தெளிவாக இருப்பது புரிந்தது. எடுத்த முடிவு சரி என்று உறுதிப்பட்டது. மெல்ல தன் அறைக்குள் நுழைந்தான். மறைவாக இருந்த ஒரு இடைவெளியில் இருந்து அதனை வெளியில் எடுத்தான். பட்டு துணி சுற்றி பாதுகாப்பாக இருந்தது அது. துணியை நீக்கினான். நில ஒளியில் பளபளத்தது அது. கைப்பிடியில் வேங்கையின் சின்னம் வடிவமைக்கப்பட்ட அழகிய கூர்மையான குருவாள் அது. அன்போடு அதனை தடவி பார்த்தான் ஆதித்தன். பராந்தகர் பயன்படுத்திய குருவாள் என கூறி பாட்டன் அரிஞ்சயன் பெருமையாக தந்தது நினைவில் ஆடியது. ஆதித்தனின் கண்கள் பனித்தன. எம் குலத்தின் மூத்தோரே, முதலாம் பராந்தகரே, பாட்டன் அரிஞ்சயரே, இப்பிறப்பில் என்னை மன்னியுங்கள். மணிமுடி மீட்பேன் என்ற உறுதியை இப்போது நிறைவேற்ற முடியவில்லை என்பதற்காக மட்டுமே மன்னிப்பு கோருகிறேன். மறுபடி பிறந்து மீட்டே தீருவேன் என்ற உறுதிமொழியினை உங்களுக்கு அளிக்க நேரிலேயே வருகிறேன் உங்களை தேடி. ஆம், மண்ணுலகில் நான் கொண்ட லட்சியம் நிறைவேறவில்லை என்பதால் விண்ணுலகம் வருகிறேன் உங்களை காண. நேரிலேயே மீட்பேன் என்று உறுதியளிக்க எனக்கு நம்பிக்கை உண்டு. உங்களது ஆசிகளை கண்டு இறையே அருளும் எனக்கு. தனது மேனியில் மேல் போர்த்தியிருந்த சிகப்பு நிற பட்டாடையை விளக்கினான் மெல்ல. மார்பு குழியின் இடத்தில் நெஞ்சிற்கு மத்தியில் கையில் இருந்த பராந்தகனின் குறுவாளினை வைத்தான். மீதியை அடுத்த அத்தியாயத்தில் காணலாம்.